டியூஸ்டே ஈவினிங் ஒரு சில பழக்கத்தை நம்மளால மாத்திக்கவே முடியாது. அந்த மாதிரி என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது டீ காஃபி குடிக்கிறது. இப்போ வரைக்கும் என்னால இதை மாத்திக்கவே முடியல. காலையில எழுந்த உடனே ஈவினிங் 4 மணி ஆனா டான் அலாரம் அடிச்சிடும். எப்படியாவது கம்மி பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் இருக்க இருக்க அதிகமாயிக்கிட்டே தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்த மாதிரிலாம் டீ காஃபி அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க ஊர் சைடு டீ கூட கடையில இருந்து வடை வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வரைக்குமே ஒரு சிலர் அப்படிதான் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு போவாங்க. யார் சொல்றதை நம்புறதுனே தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. நேத்து செவ்வாய்க்கிழமைனால ஈவினிங் நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு சாம்பார் சாதம் செஞ்சிருந்தேன். இந்த லோகி எப்ப சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அது அப்படியே மீதம் இருந்தது. வேற எதுனா டின்னருக்கு ரெடி பண்ணா சாம்பார் சாதம் அப்படியே மீதமாயிரும். அதனால அதையே வச்சு கொடுத்துடலான்னு தொட்டுக்க மட்டும் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த லோகி எப்ப சாப்பிட வராம இருந்து சாதம் மீதமானால வாயவே திறக்க மாட்டாங்க. இதே நம்ம ஒரு நாள் டயர்டா இருக்கு முடியலன்னு சாப்பாடு செய்யாம இருந்தோம்னா அன்னைக்கு ஃபுல்லா சொல்லி சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. எப்படித்தானோ தெரியல. சாம்பார் சாதம் கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு கொடுத்து டின்னர் முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு மணி விழாவில் பார்க்கலாம். பாய்.